செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தலைக்கவசம் குறித்து வாகன ஓட்டிகளிடம் பேசிய காவல் உதவி ஆய்வாளர் இளையராஜா, வாகன விபத்தின் போது உயிரிழப்பு ஏற்பட்டால் குடும்பத்தையே பாதிக்கும் என்றும், உயிரிழப்பை தடுப்பதற்கு கட்டாயமாக தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தனியார் விளம்பர போஸ்டர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு துறை அலுவலக பெயர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பலகைகள் தவிர வேறு எந்த விளம்பரத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பிளிக்கல் பாளையம் ஊராட்சியில் 2026 தேர்தல் பணிக்காக அமைக்கப்பட்ட அதிமுக கட்சி அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி திறந்து வைத்து சிறப்பித்தார். தொடர்ந்து திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த 20க்கும் மேற்பட்டோரை கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். திருவாரூர் மாவட்டம் கூட்டுறவு நகரில் சேதமடைந்த நிலையில் உள்ள சாலைகளை சீரமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் சாலை காரணமாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அவதியடைவதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நகரை பொறுத்தவரை பெரிய நகர், அப்படியே திரும்பி போக சொல்லுங்களேன். பெரிய நகர் இது. 318 மனைப்பிரிவு இருக்குது, 22 வீதி இருக்குது. இந்த 22 வீதியும் போக்குவரத்து வீதி தான். ஆனால் ஒரு வீதியும் நடக்க முடியல, போக முடியல, இன்னும் 2 வீலரே போக முடியல. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஒரு 3 வருஷம் போராடுறோம். 3 வருஷம் வீதியை போட்டு முடிக்கணுன்ட்டு சின்ன வீதியும் போடல, பெரிய வீதியும் ஒன்றுமே போடல. பல விதம் போராடி பார்த்துட்டு ஆட்சியருக்கு பண்ணி கொடுத்தோம், சேர்மன் பண்ணி கொடுத்தோம், பஞ்சாயத்து தலைவருக்கு பண்ணி கொடுத்தோம். எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த வீதி முக்கியமான வீதி. இப்போ கீழப்படுகை, தியானபுரம், திருவிக்க நகர் எல்லாமே இந்த வழியாக போகிறாங்க. மெயின் டிராஃபிக்கான இடம். இதோடு மட்டும் இல்லை, இங்கே இது இருக்குது, பஞ்சாயத்து ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது, அங்காடியும் இங்கே தான் இருக்குது, பூங்கா இங்கே தான் இருக்குது. எல்லா மக்களும் போக்குவரத்து உள்ள இடம். அப்படி இருந்தும் இதை நாங்கள் கவனியம் பார்த்துட்டு கிடக்குது வீதி. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா தெரியும், உங்களுக்கு அவ்வளோ பழம் படக்கூடியதாக இருக்குது. இதில் போகவே முடியல, 2 வீலரில் போக முடியல. ஒரு அர்ஜென்ட்னா ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல. இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். இதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு போராடி ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. உங்களுக்கு மதுரையில் நடைபெற உள்ள உலக கோப்பை ஹாக்கி போட்டிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், டிசம்பர் 5ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கில் ஹாக்கி வீரர்களுக்கு பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்தார். மேலும் ஆன்லைனில் வழங்கப்படும் ஹாக்கி போட்டிக்கான டிக்கெட்டுகள் முற்றிலும் இலவசம் என கூறிய அவர், உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகளை மாணவ மாணவிகள் பார்வையிட ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இது சம்பந்தமா மதுரை மாவட்ட நிர்வாகம் இந்தியா நாட்டுக்கு, குறிப்பா மதுரை மாநகரத்துக்கு வரக்கூடிய அனைத்து ஹாக்கி வீரர்களுடைய டீமுக்காக ஒரு பாக்கெட் டைரக்டரி நம்ம மதுரை மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர், காவல் ஆணையாளர் உட்பட அனைத்து அரசு அலுவலர்களுடைய தொலைபேசி எண் இந்த ஒரு பாக்கெட் டைரக்டரியில் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருப்பத்தூர் புது முத்தப்பர் தெருவைச் சேர்ந்த மௌலிஷ் என்ற கல்லூரி மாணவர் செமஸ்டர் தேர்வில் தோல்வியடைந்ததன் காரணமாக மன உளைச்சலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் நகர காவல் நிலைய போலீசார் தற்கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் காதல் தோல்வி காரணமாக மதுபோதையில் உயர் மின் கோபுரத்தில் ஏறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காரிமங்கலம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இளைஞரை பாதுகாப்பாக கீழே இறங்கி வரவழைத்தனர்.
நாமக்கல் மாவட்டம் காடச்சநல்லூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்த நிலையில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செஞ்சி கிராமத்தில் பெண் வேடம் அணிந்து குழந்தை கடத்த முயன்ற மேற்கு வங்கத்தை சேர்ந்த அமித் குண்டல் என்பவரை அப்பகுதி மக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியை சுற்றியுள்ள மேலசேவல், பிரான்சேரி, கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் 3 லட்சத்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் சரிந்து சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.